தானியேல் 11ஆம் அதிகாரம் 31 32 வசனத்தின் அடிப்படையில் மக்கபேயரின் புரட்சியும் மகா உபத்திரமும் தலைப்பில் நான் உங்களுடன் ஒரு செய்தியை பகிர போகிறேன். தலைப்பு மிகவும் நீண்டது. நாம் படித்த இந்த உரை பகுதி எதை பற்றி பேசுகிறது? இது ஒரு மர்மம் போல தெரிகின்றது, இல்லையா? சரி, இது உண்மையில் 4ஆம் அந்தியோகஸ் என்ற ஒரு மிகவும் தீய ராஜாவை பற்றி பேசுகிறது. அவன் தனக்குத்தானே எபிபானஸ் என்று பெயரிட்டுக் கொண்டான். எனவே அவனுடைய முழு பெயர் 4ஆம் அந்தியோகஸ் எபிபானஸ். படியானால் எபிபானேஸ் என்றால் என்ன? அதன் அர்த்தம் கடவுளின் வெளிப்பாடு என்பது ஆகும். அவன் தனக்குத்தானே அவன் ஒரு கடவுளின் வெளிப்பாடு என்று பெயரிட்டுக் கொண்டான். அடிப்படையில் அவன் ஒரு கடவுள் என்றும் கூறினான். சரியா? எனவே அவன் இந்த செலுசிய வம்சத்தில் வந்த மிகவும் தீய ராஜாக்களில் ஒருவனாக இருந்தான். இந்த வசனம் இந்த நபர் எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறார் என்பதை பற்றிய தீர்க்க தரிசனமாக இருந்தது. அப்படியானால் இன்று நாம் இது என்ன விதத்தில் சம்பந்தப்படுகின்றது? நாம் ஏன் கற்றுக்கொள்கிறோம்? முதலாவதாக அது மீட்பின் வரலாறு தொடரின் 6வது புக்கத்தில் இருப்பதனால். எனினும் ஒரு முக்கிய செய்தி காணப்படுகிறது. அதை நாம் இன்று தெரிந்து கொள்ள வேண்டும். வேதா கடைசி நாட்களில் மகா உபத்திரவத்தை பற்றி பேசுகிறது, இல்லையா? கடைசி காலங்களை நாம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. ஆனாலும் மகா உபத்திரவத்தை பற்றி நமக்கு அதிகம் தெரியாது. மகா உபத்திரவத்தை பற்றிய நிறைய தகவல்கள் உண்மையில் இந்த நபரின் ஆட்சியின் போது நடந்த நிகழ்வுகளிலிருந்து வருகின்றன. 4ஆம் அந்தியோகஸ் எபிபானேஸ். எனவே இந்த நபர் கடைசி நாட்களில் வர அந்தி கிறிஸ்துவின் ஒரு முன்மாதிரி நிழலாக இருக்கிறான். எனவே அவனுடைய வாழ்க்கை அந்தி கிறிஸ்து எப்படி இருப்பான் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. முதலாவதாக மகா உபத்திரவம் என்றால் என்ன? முதலில் அதை பற்றி கற்றுக்கொள்வோம். சில நேரங்களில் இது 7 வருட மகா உபத்திரவம் என்றும் அழைக்கப்படுகிறது. தானியேல் புத்தகத்தில் உலகத்தின் ஆரம்பத்தில் இருந்து அவ்வளவு மோசமான உபத்திரவம் ஒருபோதும் இருந்ததில்லை என்றும் விசுவாசிகளுக்கு ஒரு பயங்கரமான உபத்திரவம் இருக்கும் இந்த 7 வருட காலத்தை பற்றி அது பேசுகிறது. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இயேசுவும் இதை சொன்னார். அப்பொழுது உலகத் தோற்றம் முதல் இதுவரைக்கும் உண்டானதும் இனியும் உண்டாகாததுமான மிகுந்த உபத்திரவம் உண்டாகும். இந்த வசனம் சரியாக அதை பற்றி தான் பேசுகிறது. இது கடைசி காலத்தின் மகா உபத்திரவம். அத்துடன் இது கிறிஸ்துவின் வருகைக்கு சற்று முன்பு ஒரு உபத்திரவம் ஆகும். மற்றும் 7 வருட உபத்திரவம் முழுவதும் மோசமானதாய் இருக்கும். ஆனாலும் குறிப்பாக கடைசி பாதியில், அதாவது 2வது பாதியில் 2வது 3 வருடங்களில் அது இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதைத்தான் தானியேல் 9:27 தீர்க்க தரிசனமாக கூறுகிறார். அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி. 1 வாரம் என்பது நாட்களின் 1 வாரத்தை பற்றி பேசவில்லை. அது வருடங்களின் 1 வாரத்தை பற்றி பேசுகிறது. அது 7 வருடங்கள். இங்கே அவன் என்பவன் யார்? இந்த அவன் என்பது அந்தி கிறிஸ்து ஆவான். எனவே அந்தி கிறிஸ்து 1 வாரத்திற்கு பலருடன் உடன்படிக்கை செய்வான். ஆனால் அந்த வாரத்தின் மத்தியில் அவன் பலியையும் தானிய காணிக்கையும் நிறுத்தி விடுவான். அருவருப்பான செட்டைகளோடு பாலாக்குறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாலாக்குறவன் மேல் தீரு மட்டும் சொரியும். இங்கே பாருங்கள், அந்த வாரத்தின் மத்தியில் அவன் பலியையும் தானிய காணிக்கையும் நிறுத்தி விடுவான் என்று கூறுகிறது. இன்றைய காலங்களில் பலியும் காணிக்கையும் என்பது என்ன? அது ஆராதனையாகும். எனவே அந்த 7 வருடங்களின் மத்தியில் ஏன் அவன் எல்லா ஆராதனையும் நிறுத்தி விடுவான்? அதனால் தான் 2வது அல்லது பிந்தைய 3.5 வருடங்கள் இன்னும் பயங்கரமாய் இருக்கும் என்று நான் சொன்னேன். இங்கே இது இப்படித்தான் இருக்க வேண்டும். இது 7 வருட மகா உபத்திரவம் என்று வைத்துக் கொள்வோம். அதன் மத்தியில் அந்தி கிறிஸ்து எல்லா ஆராதனையும் முடிவுக்கு கொண்டு வருகிறான்.
அதனால் அந்த பிந்தைய 3.5 வருடங்களில் சபைக்கு செல்ல முடியாது, ஆராதிக்க முடியாது, எந்த வார்த்தையும் பிரகடனப்படுத்த முடியாது. இந்த பிந்தைய 3.5 வருடங்களில் உங்களை நிலைநிறுத்த நீங்கள் கற்றுக்கொண்ட வார்த்தை, உங்கள் இருதயத்திலுள்ள விசுவாசம் மட்டுமே இருக்கும். அதனால் அது ஒரு பயங்கரமான சோதனையாயிருக்கிறது. நீங்கள் மத்தேயு 24 நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அது இயேசுவின் கடைசி காலங்களை பற்றிய போதனையாயிருக்கிறது. நான் முழு அதிகாரத்தையும் பற்றி பேசப் போவதில்லை. எனினும் நான் உங்களுக்கு ஒரு சுருக்கமான சாராம்சத்தை தருகிறேன். மத்தேயு 24 அதிகாரம் வசனம் 4 தொடக்கம் 14 முதல் 3.5 வருடங்களை பற்றியது. பின்னர் மத்தேயு 24 அதிகாரம் வசனம் 15 28 மட்டும் பிந்தைய 3.5 வருடங்களை பற்றியது. இந்த பிந்தைய 3.5 வருடங்களின் தொடக்கத்தை குறிக்கும் நிகழ்வு எது? அந்த பிரிக்கும் கோடு எது? அதுதான் மத்தேயு 24:15 வசனமாக இருக்கிறது. எனவே மத்தேயு 24:15 உள்ள அந்த பிரிப்பு கோடு என்ன? அது பிந்தைய 3.5 வருடங்களின் தொடக்கத்தை குறிப்பது என்ன என்பதை நமக்கு காட்டுகிறது. மத்தேயு 24:15 மேலும் பாழாக்குற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது என்று கூறுகிறது. வாசிக்கிறவன் எதை சிந்திக்க வேண்டும்? இயேசு இவ்வாறு கூறினார். அப்பொழுதுதான் உண்மையான முடிவு இங்கே வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பிந்தைய 3.5 வருடங்கள் தொடங்க போகிறது. அப்படியானால் பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கும் பாழாக்கும் அருவருப்பு என்ன? இந்த வார்த்தைகள் கடினமானவை என்னென்பதை நீங்கள் உண்மையில் புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் 4ஆம் அந்தியோகஸ் மற்றும் அவர் என்ன செய்தார் என்பதை இதனை விளக்க நாம் பயன்படுத்த போகிறோம். இன்றைய வசனத்தில் கூட தானியேல் 11:31 இந்த பாழாக்கும் அருவருப்பை நிறுவப் போகும் ஒரு மனிதனை பற்றி பேசுகிறது. சரி, 4ஆம் அந்தியோகஸ் என்ன செய்தார் என்பதை நாம் பார்ப்போம். 4ஆம் அந்தியோகஸ் என்பவன் யார்? நான் சொன்னது போலவே அவர் கிரேக்க சகாப்சத்தின் போது மிகவும் மோசமான ராஜாவாக இருந்தார். அவர் செலூசிய வம்சத்தின் ஒரு பகுதியாக இருந்தார். இந்த நேரத்தில் செலூசிய வம்சம் நாம் இப்போது இஸ்ரவேல் என்று அறிந்த பகுதியும் சேர்த்து மத்திய கிழக்கின் பெரும்பாலான பகுதிகளை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. இந்த மனிதன் கிறிஸ்துவுக்கு முன் 175 முதல் கிறிஸ்துவுக்கு முன் 166 வரை ஆட்சி செய்தான். அவன் என்ன செய்தான்? தானியேலில் உள்ள தீர்க்க தரிசனம் போல அவன் யாவேயின் எல்லா ஆராதனையும் தடை செய்தான். யூத ஆராதனை எவ்வாறு என்பது உங்களுக்கு தெரியும். எனவே அவன் ஓய்வு நாளை கடைபிடிப்பதை தடை செய்தான். இன்று நாம் ஞாயிற்றுக்கிழமையை நமது ஓய்வு நாளாக கடைபிடிக்கிறோம். அவன் அதை தடை செய்தான். மற்றும் ஜூதர்கள் விருத்த சேதனம் செய்வதையும் அவன் தடை செய்தான். மேலும் மற்ற எல்லா மத நடவடிக்கைகளையும் அவன் தடை செய்தான். அவன் அனைத்தையும் சட்டவிரோதமாக்கினான். பின்னர் கிறிஸ்துவுக்கு முன் 167 அவன் மிக முக்கியமான ஒரு காரியத்தை செய்தான். அதாவது அவன் பாழாக்கும் அருவருப்பை நிறுவினான். அது என்ன? அவன் சிஎஸ் என்ற தெய்வத்தின் ஒரு சிலையை நிறுவினான். கிரேக்க கடவுளான சிஎஸ் உங்களுக்கு தெரியும், சரியா? அவன் சிஎஸ் தெய்வத்தின் ஒரு சிலையை பரிசுத்த ஸ்தலத்தில் நிறுவினான். இவர்தான் சிஎஸ் மின்னல் தாங்கியுடன் இருப்பார், சரியா? எனவே அவன் தேவாலயத்திற்குள் ஆசாரியர்கள் மட்டுமே செல்லக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்று இந்த சிஎஸ் சிலையை நிறுவினான். மேலும் அனைவரும் அதற்கு தலைவணங்கி ஆராதிக்க வேண்டும் என்றும் சொன்னான். அந்த சிஎஸ் சிலை கிறிஸ்துவுக்கு முன் 167 முதல் 164 வரை 3 ஆண்டுகள் பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்பட்டது. இந்த காலத்தில், அதாவது 4ஆம் அந்தியோகஸ் ராஜாவாக இருந்த காலத்தில், இஸ்ரவேலர்களுக்கு 3 மிகவும் மோசமான பிரதான ஆசாரியர் இருந்தனர். அவர்களின் பெயர் யாசேன், மெனலாய் மற்றும் அல்கிமஸ் என்பவர்கள்.
அவர்களில் முதலில் யாசோன், மெனலாய், அல்கிமுஸ் பிரதான ஆசிரியராக வரிசையாக வந்தனர். மூவருமே மிகவும் மோசமானவர்கள்தான். உதாரணமாக, யாசோன் தன் சொந்த சகோதரனை விட பிரதான ஆசிரியராக வேண்டும் என்பதற்காக 4ஆம் அந்தியோகசுக்கு லஞ்சம் கொடுத்தான். 4ஆம் அந்தியோகஸ், நான் உங்கள் தேவாலயத்துக்கு சென்று உங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு ஜீயஸ் சிலையை வைக்க விரும்புகிறேன் என்று கூறிய போது, மெனோலாய் பிரதான ஆசாரியனாக இருந்தான். அவன், சரி, உள்ளே வா, வரவேற்கிறோம் என்றான். அவன்தான் அந்தியோகஸை பரிசுத்த ஸ்தலத்துக்கு அழைத்து சென்றவன். ஆசாரியர்கள் மட்டுமே உள்ளே செல்ல முடியும் என்று வேதாகமம் தெளிவாக கூறுகிறது. எந்த பிரஜாதியும் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் வர முடியாது. குறிப்பாக ஒரு சிலையை வைக்க முயற்சித்தால் உள்ளே வரவே முடியாது. ஆனால் அவன் ராஜாவுடன் நன்றாக இருக்க முடியும், அவனுக்கு எல்லா அதிகாரமும் கிடைக்கும், அதோடு நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் என்ற அடிப்படையில் அவன் அந்த காரியத்தை செய்தான். அல்கிமுசும் அவ்வாறே இருந்தான். 4ஆம் அந்தியோகஸ் ராஜாவாக இருந்த அதே காலத்தில்தான் இந்த 3 பொல்லாத பிரதான ஆசாரியர்களும் இருந்தனர். அதுதான் மக்கபேயரின் புரட்சி நடந்த போது இருந்த சூழ்நிலை. சரியா? மூன்றாவதாக நாம் மக்கபேய புரட்சியை பார்ப்போம். 4ஆம் அந்தியோகஸ் ஜீயஸ் சிலையை நிறுவிய போது அது அவனுடைய பயங்கரமான காரியங்களின் உச்சமாக இருந்தது. பொல்லாத ராஜாவின் உயர்ந்த தருணமாகும். அந்த நேரத்தில் யூதர்கள் 2 குழுக்களாக பிரிக்கப்பட்டனர். ஒரு குழு நல்லது, மற்றது அவ்வளவு நல்லதல்ல. தானியேல் 11:32 படி, உடன்படிக்கைக்கு துரோகிகளாயிருக்கிறவர்களை இச்சக பேச்சுக்களினால் கள்ள மார்க்கத்தாக்குவான். இது மோசமான குழு. அதுதான் அந்த முதல் குழு. அவர்கள் 4ஆம் அந்தியோகசுக்கு செவி சாய்த்து அவனை பின்பற்றுவார்கள். பின்னர் 2வது குழு பற்றி பேசுகிறது. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். இது ஒரு நல்ல குழு. சரியா? தானியேல் புத்தகம் கிறிஸ்துவுக்கு முன் 500களில் எழுதப்பட்டது. மக்கபேய புரட்சியும் 4ஆம் அந்தியோகசும் கிறிஸ்துவுக்கு முன் 160களில் இருந்தனர். கிறிஸ்துவுக்கு முன் 164. சரியா? எனவே 400 ஆண்டுகளுக்கு முன்பு தானியேல் என்ன நடக்கிறது அல்லது என்ன நடக்க போகிறது என்று தீர்க்கதரிசனம் கூறுகிறான். எனவே அவன் பாழாக்கும் அருவருப்பை, அதாவது தேவாலயத்தில் ஜீயஸ் சிலையை நிறுவிய போது அவன் தனது கிரேக்க கடவுளுக்கு பலிபீடத்தை நிறுவ இஸ்ரவேல் முழுவதும் தனது வீரர்களை அனுப்பினான். அவன் அனைவரையும் தலைவணங்கி ஆராதிக்க கட்டாயப்படுத்த விரும்பினான். அப்போதுதான் மோதின் என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய நகரத்தில் ஒரு சிறிய குடும்பம் எதிர்த்தது. அங்கு மத்ததேயாஸ் என்ற ஒரு ஆசாரியன் இருந்தான். செலூசிய வீரர்கள் வந்து பிரஜாதி கடவுள்களை வணங்க கட்டாயப்படுத்த முயன்ற போது அவன் அதனை எதிர்த்தான். அவன் திரும்பி அவர்களுடன் போராடி உண்மையாகவே அந்த வீரர்களை கொன்றான். அதுதான் மக்கபேய புரட்சியை ஆரம்பித்தது. எனவே இந்த மனிதன் தன் குடும்பத்தை மலைகளுக்கு அழைத்து சென்று அங்கே அவர்கள் கொரில்லா போர் செய்ய தொடங்கினார்கள். என்னவென்று தெரியும் தானே? சிறிய பலவீனமான குழுவாக நீங்கள் மலைகளில் ஒளிந்து கொள்ள வேண்டும் மற்றும் இருட்டாக இருக்கும் போது, அவர்கள் தயாராக இல்லாத போது தாக்குதல் நடத்த வேண்டும். பெரிய படைகளிடம் இருந்து ஓட முயற்சிப்பது போல. சரியா? எனவே அவர்கள் அதைத்தான் செய்தனர். அதுவே புரட்சியை தொடங்கியது. ஆனாலும் மத்ததேயாஸ் என்பவன் புரட்சியின் ஆரம்பத்திலேயே இறந்துவிட்டான். அவன் இறந்தபோது அவனுடைய 3வது மகனான யூதா மக்கபே புரட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டான்.
அதனால் தான் யூதாவின் புனைப்பெயரின் காரணமாக மக்கபேய புரட்சி என்ற பெயர் வந்தது. அவனுடைய புனைப்பெயரின் அர்த்தம் சுத்தியல் என்பதாகும். அவன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் என்பதை குறிக்கிறது. எனவே கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு எதிராக 3 ஆண்டுகள் போராடினர். அந்த நேரத்தில் உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த மக்களாக இருந்தனர். 3 ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றி பெற்றனர். எனவே கிறிஸ்துவுக்கு முன் 164 ஜீயஸ் சிலை பரிசுத்த ஸ்தலத்தில் நிறுவப்பட்டு சரியாக 3 ஆண்டுகளுக்கு பிறகு யூதா மக்கபே அவனுடைய குழுவினர் செலூசியர்களை தோற்கடித்தனர். கிஸ்லே மாதத்தின் 25ஆம் நாளில், அது எபிரேய கலண்டரில் 9வது மாதமாகும். நமக்கு இது குளிர்காலத்தில் டிசம்பர் மாதத்தில் காணப்படுகிறது. அவர்கள் எருசலேமை மீண்டும் கைப்பற்றினார். அவர்கள் தேவாலயத்தை மீட்டனர். மேலும் ஆலயத்தை தேவனுக்கு மீண்டும் அர்ப்பணிக்க 8 நாள் பண்டிகையை கொண்டாடினார்கள். எனவே அவர்கள் முழு தேவாலயத்தையும் சுத்திகரித்து ஜீயஸ் சிலையை அழித்தனர். மேலும் அவர்கள் எல்லா விளக்குகளையும் ஏற்றி 8 நாட்களுக்கு பண்டிகையை கொண்டாடினர். அவர்கள் தேவனை ஆராதித்து தேவாலயத்தை மீண்டும் அர்ப்பணித்தார்கள். அந்த தருணத்திலிருந்து அந்த 8 நாட்களும் அர்ப்பணிப்பின் பண்டிகையாக கடைபிடிக்கப்பட்டன. அது உண்மையிலே வேதாகமத்தில் உள்ளது, சரியா? நான் இப்போது ஜோவான் 10ஆம் அதிகாரம் 22 தொடக்கம் 23 நீங்கள் பார்த்தால், பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. மாரி காலமுமா இருந்தது. இயேசு தேவாலய சாலமோனுடைய மண்டபத்தில் உலாவிக் கொண்டிருந்தார் என்று கூறுகிறது. அது ஒரு குளிர்காலம். எனவே நமக்கு அது டிசம்பர் மாதம். அப்போதுதான் அர்ப்பணிப்பு பண்டிகை வருகிறது. இயேசுவும் அந்த பண்டிகையை கடைபிடித்தார். அதனால் தான் அவர் எருசலேமின் தேவாலயக்கு வந்தார். ஜூதா மக்கபே மற்றும் அவருடைய குடும்பம் 4ஆம் அந்தியோகஸ் மற்றும் அவருடைய படைகளை எப்படி தோற்கடித்தார்கள் என்பதையும், அவர்கள் தேவாலயத்தை எப்படி மீட்டெடுத்தார்கள் என்பதையும் நினைவுபடுத்துவதற்காக, மற்றும் அவர்கள் அதை செய்ய தங்கள் உயிரை பணயம் வைத்தனர். இன்றும் கூட யூதர்கள் இந்த பண்டிகையை கடைபிடிக்கிறார்கள். ஆனால் நாம் இப்போது அதை ஹனுக்கா என்று அறிவோம். அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று. நாம் கிறிஸ்துமஸை கொண்டாடும் போது ஹனுக்காவும் அதே நேரத்தில் இருக்கும். எபிரேய மொழியில் ஹனுக்கா என்றால் அர்ப்பணிப்பு என்று பொருள். தேவாலயத்தை தேவனுக்கு மீண்டும் அர்ப்பணிக்க அந்த 8 நாட்களில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை பற்றி அது பேசுகிறது. அதுதான் மக்கபேய புரட்சியின் கதை. எனவே இந்த புரட்சியின் மீட்பின் வரலாற்று பாடம் என்ன? 4ஆம் அந்தியோகஸால் ஆலயத்திற்குள் தடையின்றி எவ்வாறு நுழைய முடிந்தது? ஏனெனில் அன்று அதிகாரத்தில் இருந்த இந்த தீய பிரதான ஆசாரியர்கள், சரியா? உதாரணமாக மெனலாய் என்ற நபர், அவன் ராஜாவை பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நடக்க அனுமதித்தான். எனவே இந்த பிரஜாதி ராஜாவால் பிரதான ஆசாரியருடன் இணைந்து செயல்பட முடிந்தது. அவர்கள் யாரும் எதிர்க்காமல் இந்த காரியங்கள் அனைத்தையும் செய்ய முடிந்தது. நான் முன்பு சொன்னது போல இந்த நிகழ்வுகள் கடைசி கால மகா உபத்திரவத்தை முன்னறிவிக்கின்றன. இது போன்ற ஒரு காரியம் நடைபெறும் என்று வேதாகமம் தீர்க்கதரிசனம் உரைக்கின்றது. மகா உபத்திரவ காலத்திலே 2 மிருகங்கள் செயல்பட போகின்றன. வெளிப்படுத்தல் 13:1 இவ்வாறு கூறுகிறது, பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர, அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. இந்த முதல் மிருகம் கடலிலிருந்து வரும் மிருகமாகும். 2வது மிருகம் வெளிப்படுத்தல் 13:11 உள்ளது. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாயிருந்தது. வலு சர்ப்பத்தை போல பேசினது. அப்படியானால் மகா உபத்திரவத்தின் போது விலங்குகள் காட்டுத்தனமாக ஓடி மக்களை கொன்றுவிடுமா? இல்லை, சரியா? ஒரு மிருகத்தை பற்றி அது பேசும் போது அது வீழ்ந்த மனிதர்களை பற்றி பேசுகிறது.
சங்கீதம் 49:20 கனம் பொருந்தியவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று கூறுகிறது. எனவே விசுவாசமுள்ள கிறிஸ்தவர்களை துன்புறுத்தவும் தாக்கவும் 2 பேர் இணைந்து செயல்படுவார்கள். கடலிலிருந்து வரும் மிருகம் 4ஆம் அந்தியோகஸ் போன்ற ஒரு அரசியல் சக்தியை குறிக்கின்றது. அவர் ஒரு ராஜா, சரியா? பூமியிலிருந்து வரும் மிருகம் ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறது. அவன் ஒரு மதவாதி. உதாரணமாக, அவர் மெனலாய் போன்ற பிரதான ஆசிரியரை போன்றவர். அவன் பிரதான ஆசிரியனாக இருந்தும் அவன் உண்மையாக இருக்கவில்லை, சரியா? அவன் ஒரு பயங்கரமான நபர். அவன் தேவனை நம்பவில்லை. எனவே அவன் கள்ள தீர்க்கதரிசியாயிருந்தான். அவர்கள் ஆலயத்தை அசுத்தப்படுத்தவும் பாழாக்கும் அருவருப்பை நிறுவவும் இணைந்து செயல்பட்டனர். அதனைத்தான் வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்க முயற்சிக்கிறது. அது ஒரு புரஜாதி ராஜாவாக மட்டும் இருக்காது, கூடவே ராஜாவும் இந்த கள்ள தீர்க்கதரிசியும் இணைந்து செயல்படுவார்கள். மற்றொரு சிறந்த உதாரணம் இயேசுவின் காலத்தில் நடந்தவைகளாகும். இயேசு இங்கு பூமியில் இருந்தபோது பிரதான ஆசாரியரின் பெயர் காய்பா. இன்னும் ஒரு மோசமான மனிதன், சரியா? அந்த நேரத்தில் ராஜாவோ அல்லது ஆளுநரோ பொந்தி பிலாத்து. நாம் அனைவரும் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்கள் ஏற்கனவே நட்பாக இருக்கவில்லை. எனினும் இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக இயேசுவை சிலுவையில் அறைய இருவரும் இணைந்து செயல்பட்டனர். கடலிலிருந்து வந்த மிருகமும் பூமியிலிருந்து வந்த மிருகமும் இயேசு கிறிஸ்துவை துன்புறுத்த வந்தன. கடலிலிருந்து வந்த மிருகமும் பூமியிலிருந்து வந்த மிருகமும் யூதா மக்கபேயையும் உண்மையான விசுவாசமுள்ள மக்களையும் துன்புறுத்த வந்தன. சுவாரஸ்யமாக, மெனலாய் பிரதான ஆசிரியனாக இருந்த காலத்தில் மக்கள் தேவாலயத்தை மீண்டும் பெறுவதற்கு முன்பு யூதாவை அதிகாரப்பூர்வமற்ற பிரதான ஆசிரியர்கள் ஆக்கினார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தேவாலயம் ஒன்று இருக்கவில்லை. உண்மையுள்ள மற்றும் விசுவாசமுள்ள ஒரு பிரதான ஆசிரியர் தேவைப்பட்டார். யூதாவே நீ எங்கள் தலைவர் என்று, நீ எங்கள் பிரதான ஆசிரியராய் இரு என்றார்கள். இயேசு இங்கு பூமியில் இருந்தபோது காய்பா பிரதான ஆசிரியராக இருந்தான். ஆனால் தேவனுடைய பார்வையில் அவன் உண்மையாக இருக்கவில்லை. நம்முடைய உண்மையான பிரதான ஆசாரியர் யார்? அது இயேசு கிறிஸ்து தான், சரியா? எபிரேயர் 4:12 வேதாமம் நமக்கு இவ்வாறு கூறுகிறது: நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நிச்சயமாகவே இந்த வசனம் இயேசுவை பற்றி பேசுகிறது. எனவே நீங்கள் பார்க்கக்கூடியது போல அந்தியோகசின் காலத்திலும் இயேசுவின் காலத்திலும் நிகழ்வுகள் எவ்வாறு நடக்கின்றன என்பதை நாம் காண்கின்றோம். எனவே இங்கு ஒரு முறைமை காணப்படுகிறது என்று வேதாமம் நமக்கு கற்றுக் கொடுக்க முயற்சிக்கிறது. கடைசி காலங்களிலும் அதே காரியம் நடக்கும். மகா உபத்திரவம் வரும்போது ஒரு அரசியல் சக்தியும் ஒரு கள்ள தீர்க்கதரிசியும் இணைந்து செயல்படுவார்கள். மக்களை தேவனிடமிருந்து விலக்கி விசுவாசிகளை துன்புறுத்தவும் தங்கள் விசுவாசத்தை கைவிடவும் செய்வார்கள். எனவே பின்னைய 3.5 வருடங்களில் என்ன நடக்கும் என்பதை பற்றிய ஒரு பார்வையை இது நமக்கு காட்டுகிறது. இதனால் தான் நாம் தேவனுடைய வார்த்தையை படிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் கடைசி காலங்களை நெருங்கும் போது விசுவாசி மிகவும் கடினமாகவும் மாறும் என்று வேதாகமம் நமக்கு கூறுகிறது. கடந்த காலத்தில் மக்கள் இயேசுவை நம்பு, நீ பரலோகத்துக்கு செல்கிறாய் என்று சொன்னார்கள். அது அவ்வளவு கடினமாக இல்லை. ஆனாலும் அதுவும் கடினமாக இருக்கும் என்று வேதாகம தீர்க்கதரிசனம் கூறுகிறது. சாத்தான் உங்கள் விசுவாசத்தை விட்டுவிட முயற்சிக்கும் ஒரு காலத்தில் நாம் இப்பொழுது வாழ்கிறோம். விசுவாசிப்பது மிகவும் கடினமாக இருக்கும். வேதாகமம் கூறுவது போல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட விழவும் தடுமாறவும் கூடும். அதனால் தான் நாம் மீட்பின் வரலாற்றை கற்க வேண்டும். வெளியுலகிலும் மக்கள் உங்களுக்கு உங்கள் வரலாறு தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். தங்கள் வரலாற்றை மறப்பவர்கள் அதை மீண்டும் மீண்டும் செய்ய கடமைப்பட்டுள்ளார்கள். வேதாகமும் இதை போல ஒன்றைதான் கூறுகிறது. எங்கள் அனைவருக்கும் இந்த வசனம் தெரியும். உபாகமம் 32:7 இவ்வாறு கூறுகிறது:
பூர்வ நாட்களின் நினை தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்துப் பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பரை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். பூர்வ நாட்களை நினைவில் கொள்ள வேண்டும். ஏன்? ஏனெனில் மீட்பின் வரலாற்றில் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை பற்றிய ஒரு பார்வை நமக்கு உள்ளது. கடைசி காலங்களில் என்ன நடக்கும் என்பதை நமக்கு சொல்ல துப்புக்கள் அல்லது தடயங்கள் உள்ளன. ஏசாயா 46:10 அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற் கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதல் கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலைநிற்கும், எனக்கு சித்தமானதையெல்லாம் செய்வேன் என்று சொல்லி. எனவே தேவன் ஆரம்பத்திலிருந்து முடிவை அறிவிப்பார் என்று சொல்லுகிறார். சரியா? ஆதி ஆமத்திலிருந்து வேதாகமம் முழுவதும் கடைசி காலங்களை பற்றி பேசுகிறது. முடிவு எப்படி நடக்கும் மற்றும் அது எப்படி வெளிப்படும் என்பதற்கான பதில்கள் அதில் உள்ளன. அதனால்தான் நாம் தேவனுடைய வார்த்தையையும் மீட்பின் வரலாற்றையும் படிக்க வேண்டும். ஏனெனில் கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பதில் நமக்கு ஆர்வம் இல்லை, ஆனால் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். எனவே நாம் அனைவரும் வேதாகமத்தை வாசிப்பது மட்டுமல்லாமல் படிப்பதிலும் ஜெபிப்பதிலும் விடாமுயற்சியுடன் இருப்போம் என்று நான் நம்புகிறேன். அதனால் தான் என்ன நடந்தாலும் விசுவாசத்தை காத்துக்கொள்ள நம்மை தயார்படுத்திக் கொள்ளலாம். நாம் பார்ப்பதை ஒருபோதும் நம்பக்கூடாது. எனினும் தேவனிடமிருந்து நான் கேட்பதை மற்றும் தேவனுடைய வார்த்தையை நான் நம்ப வேண்டும் என்று வேதாகமம் நமக்கு எச்சரிக்கின்றது. ஆனால் மிகவும் குழப்பமாக மாறும் ஒரு நேரம் நிச்சயமாக வரும். அப்போது என்ன நடக்கும்? எவர்கிரீன் சபையில் உள்ள நாம் அனைவரும் இந்த வார்த்தையை இருதயத்தில் எடுத்துக்கொள்வோம். மேலும் அதை நம் இருதயங்களில் பொறிப்போம். நாம் கேட்டதையும் கற்றுக்கொண்டதையும் பரிசுத்த ஆவியானவர் நம் மனதில் வைத்து பாதுகாப்பார். அதனால் தான் நேரம் வரும்போது அதை நினைவுபடுத்தி அதை நினைவில் கொண்டு விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும். நாம் மக்கபியர்களைப் போல இருப்போம். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் பலன் கொண்டு பெரிய காரியங்களை செய்வார்கள் என்று வேதாகமம் கூறுகிறது. நாம் விசுவாசத்தின் பலத்தை வெளிப்படுத்த வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தையின்படி செயல்பட வேண்டும். ஆமேன். நாம் ஜெபிப்போம். அன்பான பரமபிதாவே, மீட்பின் வரலாற்றை எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு மிகவும் நன்றி கூறுகிறோம். எதிர்காலத்திலும் கடைசி காலத்திலும் என்ன நடக்கும் என்பதை பற்றி ஒரு பார்வையை நாங்கள் பெறக்கூடிய வகையில் உமது வார்த்தையிலிருந்து எங்களுக்கு கற்பித்ததற்காக நாங்கள் உமக்கு மிகவும் நன்றி கூறுகிறோம். பிதாவே, எங்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எங்களுக்கு புரிதலை கொடுக்க வேண்டும். மேலும் எங்கள் வாழ்க்கையில் எது சரி, எது தவறு, எது தேவனுடைய சித்தம், எது அல்ல என்பதை நாங்கள் பகுத்தறியும் திறன் வேண்டும். இவ்வாறு எல்லைகள் அனைத்தும் அழிக்கப்பட்டு வரும் ஒரு நாளில் நாம் வாழ்கிறோம். அதனால் எங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவும். மேலும் உமது வார்த்தையால் எங்கள் இருதயங்களை பாதுகாக்க எங்களுக்கு உதவும். அதனால் யூதா, மக்கபே மற்றும் தங்கள் தேவனை அறிந்தவர்களும் தங்கள் தேவனை நம்பியவர்களும் ஆவிக்குரிய பலத்தை வெளிப்படுத்த முடியும். அது தேவைப்படும் போது நாங்கள் செயல்பட முடியும். அதனால் நாங்கள் உண்மையான விசுவாசிகள் என்று நீர் ஒப்புக்கொள்ளலாம். எங்கள் வாழ்க்கையில் உமது வழிகாட்டுதல் பாதுகாப்புக்காக மிகவும் நன்றி கூறுகிறோம். உமது ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உமக்கு மிகவும் நன்றி கூறுகிறோம். உலகில் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். இப்போது இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு சிறிய பகுதியை உமக்கு காணிக்கையாக திரும்ப கொடுக்க விரும்புகிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடும் மகிழ்ச்சியான இருதயத்தோடும் அதை கொடுக்க எங்களுக்கு உதவும். மேலும் இந்த காணிக்கை எங்களுக்கு ஆசீர்வாதமாக திரும்ப வரட்டும். பரலோகத்தின் வாசல்களை திறந்து ஒவ்வொரு கைக்கும் உமது ஆசீர்வாதங்களை பொழிய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அதனால் நாங்கள் எப்போதும் நன்றியுள்ளவர்களாய் இருக்க ஏதாவது எங்களுக்கு கொண்டிருக்கிறது. நாங்கள் உமக்கு மிகவும் நன்றி கூறுகிறோம். எல்லா மகிமையும் உமக்கு கொடுக்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவை அனைத்திற்காகவும் ஜெபிக்கிறோம். ஆமேன். நாம் நமது கைத்தட்டல்களால் தேவனுக்கு மகிமை செலுத்துவோம்.